Hello everyone. Last class we saw about solving linear equation using elimination method. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தோம், graphical method யூஸ் பண்ணி பார்த்திருந்தோம், and then substitution methodum பார்த்திருந்தோம். So now we are going to start a new method which is known as cross multiplication. So actually cross multiplication ங்கிறது ஒரு தனி மெத்தட்னு கிடையாது, elimination மெத்தடோட ஒரு continuation மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். From elimination method we are arriving at a formula. Okay, அது எப்படின்னு பார்ப்போம். So let us consider equation, ரெண்டு linear equation எடுத்துக்கிறோம், which is of the format a1x plus b1y plus c1 equal to 0. இப்படின்னு ஒரு linear equation இருக்கு. அதே மாதிரி இன்னொரு linear equation இருக்கு, a2x plus b2y plus c2 equal to 0. ஓகே, இப்படி ரெண்டு linear equation எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா cross multiplication method எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இது எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம், எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடும், நம்ம ஒய்யை கேன்சல் பண்ண போகிறோமா இல்லை எக்ஸை கேன்சல் பண்ண போகிறோமான்னு பார்த்துட்டு அதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ எது எதோட மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆகும் அப்படின்னு பார்ப்போம்ல, அதே கான்செப்ட் தான். பாருங்கள், இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்யை கேன்சல் அவுட் பண்ண போகிறேன். என்ன கேன்சல் அவுட் பண்ண போகிறேன், y. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, b1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, b2 இருக்குது. ஸோ b1க்கும் b2க்கும் எல்சிஎம் எடுக்கும், விச் இஸ் நத்திங் பட் நான் என்ன சொல்கிறேன்னா b1 b2 b1 b2. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எது வரணும், b2 வரணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் b2வால் மல்டிப்ளை பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை b2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும், a1 b2x a1 b2x ப்ளஸ் b1 b2y plus b1 c1 or c1 b1 இப்படினா எடுத்துக்கோம் equal to 0. ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை b2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணுங்க, b2 இருக்குது b1 இல்லை, ஸோ b1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், a2 b1x ப்ளஸ் b1 இன்ட்டு b2y ப்ளஸ் b1 c2. சாரி, இங்கே b1 b2 எதால் மல்டிப்ளை பண்ணுறோம் பாருங்கள், b2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ b2 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். பாருங்கள், b1 b2y b1 b2y கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன ரிமைனிங் வரும்னு பாருங்கள், a1 b2x a2 b1x. இந்த ரெண்டுலேயும் எது காமன் பாருங்கள், எது காமன், எக்ஸ் காமன். எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், a1 b2 மைனஸ் a2 b1 a2 b1. இங்கே என்ன வரும், கான்ஸ்டன்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், b2 c1 b2 c1 மைனஸ் b1 c2 ஈக்குவல் டு 0 b1 c2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நான் அந்த பக்கம் கொண்டு போனோன்னா என்ன ஆகும் பாருங்கள், x இன்ட்டு a1 b2 minus a2 b1 is equal to, இது அங்கே போயிடும், ஸோ ப்ளஸ் ஆயிருமா, b1 c2 இது அங்கே போகும் மைனஸ் ஆயிரும், ஸோ மைனஸ் b2 c1. ஸோ எக்ஸோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், b1 c2 மைனஸ் b2 c1 டிவைடட் பை a1 b2 மைனஸ் a2 b1. ஸோ இதுதான் எக்ஸோட ஃபார்முலா. என்னது, b1 c2 மைனஸ் b2 c1 a1 பை டிவைடட் பை a1 b2 மைனஸ் a2 b1. ஓகே, இது எப்படி ஷார்ட்கட்டில் பார்க்கலாங்கிறதுலாம் அடுத்து பார்ப்போம். ஸோ இது என்னன்னு பாருங்கள், வெறும் எலிமினேஷன் மெத்தட் தான். பட் நம்ம இப்போ என்ன ஒரு ஃபார்முலாவுக்கு வந்துட்டோம்னா, கோஎஃபிஷியண்ட்டை வச்சு ஒரு ஃபார்முலா வந்துட்டோம். எக்ஸோட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ்ட் ஆன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட், அதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சேம் வே ஒய்க்கு கண்டுபிடிப்போம், சேம் வே ஒய். ஸோ ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா அப்போ நான் எதை கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும், நான் எதை கண்டுபிடிக்க போகிறேன், ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸை நான் கேன்சல் அவுட் பண்ணணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, a1, இங்கே என்ன இருக்குது, a2. அப்போ a1 a2க்கு எல்சிஎம் என்னன்னு சொல்கிறோம், a1 a2. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை a2வால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை a2வால் மல்டிப்ளை பண்ணோம். a2வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், a1 a2x plus a2 b1 sorry a2 b1y plus 1 plus a2 c1 equal to 0. equation number 2 a1 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ a1 a2x plus a1 b2y plus a1 c2 equal to 0. Subtract பண்ணுங்க. Subtract பண்ணா என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுக்கும் என்ன காமன்? y காமன். ஸோ காமனாக எடுத்துக்கிட்டேன். a2 b1 minus a1 b2 இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே அங்கே கொண்டு போய் எழுத போகிறேன். ஸோ பாருங்கள், இது ஆக்சுவலி ப்ளஸ்ன்னு கீழே வரும், இது மைனஸ் வரும். ஸோ ரெண்டு ஸ்டெப்பாக கூட எழுதுவோம். ப்ளஸ் a2c1 மைனஸ் a1c2 ஈக்குவல் டு 0. So y into a2b1 minus a1b2 is equal to, இது அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ a1c2 minus a2c1 இது அங்கே போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ y is equal to a1c2 minus a2c1 divided by a2b1 minus a1b2. ஸோ y-ஐ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ், இதை எப்படியும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் ஒரு மைனஸை காமனாக எடுக்க போகிறோம். எப்படி காமனாக எடுக்க போகிறோம்? மைனஸை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்க நெகட்டிவ் ஆயிரும், நெகட்டிவாக இருக்க பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், மைனஸ் a2c1 மைனஸ் a1c2 டிவைடட் பை, இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸை காமனாக எடுப்பேன். எடுத்தேன்னா என்ன ஆகும் பாருங்கள், a1b2 இந்த மைனஸ் டேர்ம் பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவ் டேர்ம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் a2b1. ஸோ இந்த மைனஸ் போயிடும், மைனஸ் கேன்சல் ஆயிரும்ல. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஃபார்முலா இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. a2c1 மைனஸ் a1c2 டிவைடட் பை a1b2 மைனஸ் a2b1. சரி, இதை எப்படி வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இதை மட்டும் கீழே கொண்டாங்க பாருங்கள், இதுவும் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். சி a1b2 மைனஸ் a2b1, a1b2 மைனஸ் a2b1. ஸோ ரெண்டுலேயும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இதை மட்டும் நான் கீழே கொண்டாடுறேன். அப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், x by b1 c2 மைனஸ் b2 c1 is equal to, அங்கே மீதி என்ன இருக்குது, 1 by a1 b2 மைனஸ் a2 b1. புரிஞ்சுதா? சேம் வே அங்கேயும் பாருங்கள் என்ன இருக்கும், அதே மாதிரி டினாமினேட்டருக்கு இதை மட்டும் டினாமினேட்டர் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும்னு பாருங்கள், y by a2 c1 மைனஸ் a1 c2 is equal to 1 by a1 b2 minus a2 b1. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு தெரியுதா? டினாமினேட்டருக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதில் இருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். கரெக்ட் தானே? ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலாம், ரெண்டு தனித்தனியாக இருக்கிறதையும் ஒரே இதாக ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், ரெண்டும் தனித்தனியாக இருந்தாலும் we are going to equate it. எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள், x by b1 c2 minus b2 c1 is equal to y by a2 c1 minus a1 c2 is equal to, இதோட ரைட் சைடு என்ன இருக்கு, 1 by a1 b2 minus a2 b1. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். a1x plus b1y plus c1 equal to 0. சேம் வே a2x plus b2y plus c2 equal to 0. இதான் நமக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேயா? ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் இருந்தால் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், y கோஎஃபிஷியன்ட்லேருந்து வரிசையாக எழுத போகிறோம். எந்த கோஎஃபிஷியன்ட்லேருந்து? y கோஎஃபிஷியன்ட். ஸோ b1க்கு அடுத்து என்ன இருக்குது, c1க்கு அடுத்து அகெயின் ரிவர்ஸ் வந்தோன்னா என்ன இருக்குது, a1, அடுத்து என்ன இருக்குது, அகெயின் b1. சேமே கீழேயும் பாருங்கள், b2 c2 a2 b2. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறேன், இதை வந்து ஒய் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறேன், இதை 1க்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து இந்த 4 எக்ஸ் டேர்முக்கு, இந்த 4 ஒய் டேர்முக்கு, இந்த 4 வந்து 1/க்கு கான்ஸ்டன்ட்டுக்கு. பாருங்கள்,
x divided by b1 c2 divided by b1 c2 minus b2 c1 minus b2 c1 கரெக்டாக இருக்கா பாருங்க x by b1 c2 minus b2 c1 equal to y by c1 a2 c1 a2 minus c2 a1 c2 a1 கரெக்டாக இருக்கான்னு பாருங்க see here y by a2 c1 இங்கே a2 c1 கரெக்டாக தான் இருக்கு minus c2 a1 சார் c2 a1 equal to இந்த நாளுக்கு என்னன்னு சொன்னோம் 1 by a1 b2 a1 b2 minus a2 b1 ஸோ எப்படி எழுதியிருக்கோன்னு தெரியுதா நம்மளோட கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டு தென் யூ ஹவ் டு ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் பி சார் ஒய்லேருந்து ஆரம்பிக்கும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்லேருந்து ஆரம்பிக்கும் தட் இஸ் b1 then it is constant then only x coefficient again you have to write the y coefficient இப்படி எழுதிட்டு மேலே you have to write first நாளுக்கு நடுவில் x அடுத்த நாளுக்கு நடுவில் y லாஸ்ட் நாளுக்கு நடுவில் 1 இப்படி எழுதணும் அப்படின்னா we can directly find the answer okay so இதுதான் வந்து cross multiplication method ஏன் cross multiplication see here b1 c2 cross b2 c1 this is called as cross multiplication method so once again I am going to remind the concept that there are three types of solution there is only one solution last class பார்த்தோம் only one solution அப்படின்னா it is consistent அப்படின்னு படிச்சோமா next one infinite solution infinite இல்ல many solution infinite இருந்தாலும் it is also consistent எப்போதான் not consistent னா when there is no solution it is inconsistent னு படிச்சோம் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டில எப்படி inconsistent அப்படினு நம்ம கண்டுபிடிக்கலாம்ங்கறத பார்த்துட்டு we can do the example problems. So now we are going to start the example 3.52 solve by cross multiplication method னு கொடுத்துட்டாங்க. So first what should we do is we have to bring it to the format a1x plus b1y plus c1. இப்போ பாருங்க கான்ஸ்டன்ட் எங்க இருக்குன்னா ரைட் சைடுல இருக்கு. So அந்த கான்ஸ்டன்ட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். So what நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க I am writing it as 3x minus 4y இந்த 10 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா minus 10 equal to 0. Now it is of the format a1x plus b1y plus c1 equal to 0. அதே மாதிரி இதை கொண்டு வந்தா என்ன ஆகும் 4x plus 3y minus 5 equal to 0. ஓகே ஸோ அப்போ என்னது a1 வந்து 3 b1 அப்படிங்கிறது வந்து -4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க b1ங்கிறது -4 c1ங்கிறது -10 ஓகே தென் a2 வந்து 4 b2 வந்து 3 c2 வந்து -5 ஸோ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் படி எப்படி எழுதுவோம் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம் ஒய் கோஎஃபிஷியன்ட்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள ஒய் கோஎஃபிஷியன்ட் என்னது -4 அடுத்து கான்ஸ்டன்ட் வந்து என்னது -10 அடுத்து எக்ஸோடது வந்து 3 தென் அகெயின் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அதே மாதிரி கீழே எழுதுங்க 3 -5 4 3 போட்டுட்டு எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இங்கே 1 அப்போ என்ன வரும் எக்ஸ் பை -4 into -5 -4 into -5 is 20 minus -10 into 3 -10 into 3 is -30 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஸோ +30 is equal to y by -10 into 4 that is -40 minus 5 into 3 sorry -5 into 3 is -15 இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு so +15 equal to 1 divided by 3 into 3 is 9 minus 4 into -4 into -4 is -16 இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு so +16 so இப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க x by 50 20 plus 30 is 50 equal to y by 25 minus 25 sorry y by minus 25 equal to 1 by 25 equal to 1 by 25 இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறோம் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம் நான் இங்கே எழுதுறேன்
okay, see x by 50 is equal to and the constant term 1 by 25. So x வந்து என்னவாயிரும் cross multiply பண்ணா 50 divided by 25, so 2 times. So x ஓட value 2, x ஓட value 2. இப்போ y ஓட value கண்டுபிடிக்கணும்னா இத ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதை ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். ஸோ y by 25 ஈக்குவல் டு 1 by 25. 25 கேன்சல், ஸோ y ஓட வேல்யூ 1. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோ, x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், we have to bring it to this format. a1x plus b1y plus c1 equal to 0 அந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். ஸோ we'll do the next example also. 3x plus 5y equal to 21. minus 7x minus 6y equal to minus 49. ஸோ எந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், a1x plus b1. இந்த 21 இங்கே கொண்டு வரேன். ஸோ என்ன ஆகும், 3x plus 5y minus 21 equal to 0. இப்போ பாருங்கள், minus 7x minus 6y equal to minus 49. இதை இங்கே கொண்டு வரலாம், இல்லை இந்த ரெண்டு டேர்மையும் அங்கே கொண்டு போகலாம், எப்படினாலும் பண்ணுங்க. இதை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா minus 7x minus 6y plus 49 வரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு டேர்ம் மைனஸில் இருக்கிறதுனால நான் அங்கே கொண்டு போகிறேன். கொண்டு போனால் என்ன ஆகும், இந்த minus 7x அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும்பா, plus 7x. இந்த minus 6y அங்கே போச்சுன்னா plus 6y. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, minus 49 equal to 0. புரிஞ்சிருச்சா? இப்போ எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா, x எழுதிக்கிட்டோம், என்ன கோஎஃபிஷியன்ட்லேருந்து ஆரம்பிக்கும், yலேருந்து ஆரம்பிக்கும். 5 minus 21 3 5, then இங்கே கீழே அதே மாதிரி 6 minus 49 7 6, இங்கே y இங்கே 1. ஸோ x divided by 5 into minus 49. 5 into minus 49 is minus 245. Minus 245 minus 21 into 6. 6 into minus 21. So 21 into 6 is 126. Already அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 126. Plus 126 equal to y by minus 21 into 7. Minus 21 into 7 is what? Minus 147. Minus y 147 minus, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 49 into 3. What is 49 into 3? It is 27 to 147 equal to, okay, இது வரைக்கும் முடிச்சிட்டோம், equal to 1 divided by 3 into 6, that is 18, minus 7 into 5, it is 35. Okay, so இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க, x divided by, what will be the answer? 9 1 1 minus 1 1 9, okay, equal to 147 cancel ஆயிரும். So y by 0 equal to 1 by minus 17. 1 by minus 17. Okay, so இப்போ பாருங்க, x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எதையும் ஈக்குவேட் பண்ணணும், இதையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், x by minus 119 equal to 1 by minus 17. Okay, so minus cancel ஆயிரும், x is equal to 119 divided by 17. அப்போ என்ன எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும் பாருங்கள், 7 times. 7 into 7 49 119. ஸோ x ஓட வேல்யூ 7. y ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் y ஓட வேல்யூ கிடைக்கும். எப்படி இருக்குது, y by 0 equal to 1 by minus 17. ஸோ y is equal to 0 by minus 17. 0 by anything is 0. ஸோ y ஓட வேல்யூ 0. y ஓட வேல்யூ 0. புரிஞ்சிருச்சா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் x equal to 7, y equal to 0. Okay, with this the example sums gets over. And now we will go to the exercise sum. Exercise 3.13ல first questionல உள்ள third subdivision பாருங்க. Third subdivision எப்படி இருக்குன்னா 2 by x plus 3 by y equal to 5. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வேரியபிள் டினாமினேட்டரில் வந்துட்டு அப்படின்னாலே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போயிடணும்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணோம், 1 by x equal to a, 1 by y equal to bன்னு எடுத்துக்கிட்டா இது என்னவா மாறிடும், 2a plus 3b equal to 5 மாறிடும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா 3a
மைனஸ் பி ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ கரெக்டாக பார்த்து எழுதுங்க. இங்கே ஈக்குவல் டு 5 இருக்குது, இங்கே ப்ளஸ் 9 இருக்குது. இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் ஃபார்மெட்டுக்கு, இதை மட்டும்தான் கொண்டு வரணும். இதை 5 எங்கே கொண்டு வந்தோம்னா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 இப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடில் எழுத போகிறீங்க. ஆனால் எழுதும் போது இந்த இடத்துல எக்ஸ் எழுதக்கூடாது, ஏ எழுதணும், இங்கே பி எழுதணும். புரிஞ்சிருச்சா? அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஏவும் பியும் தான் கிடைக்கும். அதை வச்சு ஆஸ் யூஷுவல் ரெசிப்ரோக்கல் போட்டால் எக்ஸும் ஒய்யும் கிடச்சிரும். ஸோ யூ டூ த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு சம் as homework. Now we'll do the second sum and third sum. Now we'll go to the second sum. Second sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Akshaya has 2 rupee coins and 5 rupee coins in her purse. அப்போ அவங்க கிட்ட என்னென்ன காயின்லாம் இருக்குன்னா 2 rupees coin as is there, 5 rupees coin is also there. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, if in all she has 80 coins, மொத்தமாக எத்தனை காயின்ஸ் இருக்குது, 80 காயின். அந்த 80 காயினில் என்னெல்லாம் இருக்கலாம், 2 rupees காயினும் இருக்கலாம், 5 rupees காயினும் இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். let the number of 2 rupees coin be equal to x. மொத்தம் எத்தனை காயின் 2 rupees காயின் இருக்குன்னா x. அதே மாதிரி 5 rupees காயின் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் இன் ஆல் ஷி ஹாஸ் 80 காயின்ஸ். மொத்தம் எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 80 காயின்ஸ். அப்போது 2 ரூபா காயினையும் 5 ரூபா காயினையும் கூட்டினோன்னா டோட்டலாக எத்தனை காயின் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ டோட்டலாக எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 80. ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த 80 காயின்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வேல்யூனா என்னது, இப்போ என்கிட்ட 5 2 ரூபா காயின் இருக்குது. அப்போ இப்போ என்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னா 5 into 2. கரெக்டாக எவ்வளோ காயின் இருக்குது, என்கிட்ட 5 காயின்ஸ் ஆர் தேர், ஈச் ஆஃப் வேல்யூ 2 rupees. ஸோ அப்போ என்கிட்ட கையில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 5 into 2. இப்போ பாருங்கள் நம்ம கொஸ்டினில் நம்மக்கிட்ட எத்தனை 2 rupees காயின் இருக்குது, எக்ஸ். அப்போ நம்மளோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் into 2 ப்ளஸ் அதே மாதிரி ஒய் காயின்ஸ் ஆர் தேர் இன் 5 rupees. இவ்வளவும் கூட்டினோன்னா அதோட வேல்யூ எவ்வளோன்னு தான் உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 220 rupees. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2x plus 5y equal to 220. ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்குள்ள ஃபார்மெட்டில் இருக்கான்னா இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த 80யை இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ இந்த சைடு கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும், -80 is equal to 0. -80 is equal to 0. Same way here also -220 equal to 0. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மு வந்துட்டு இப்போ வந்து இதை ரெண்டையும் வச்சு கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். see here x y 1, yலேருந்து ஆரம்பிக்கும் 1 -80 then again 1 then y also 1. see here 1 -80 1 1. சேம் எங்கே பாருங்கள் 5 -220 2 5. ஓகே, எப்படி எழுதுவோம், x divided by 1 into -220 is -220 மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். 80 into 5 is 400 equal to y divided by -80 into 2 is -160 மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆயிரும். 220 into 1 is 220 equal to 1 by 1 into 5 is 5 minus 2 into 1 is 2. ஓகே, ஸோ இப்போ எப்படி எழுதலாம், x by 180 is equal to y by 60 equal to 1 by 3. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ x by 180 is equal to 1 by 3. ஸோ x is equal to 180 divided by 3, that is equal to 60. எக்ஸோட வேல்யூ 60. அப்போ மொத்தம் எத்தனை 2 rupees காயின் இருக்குது அப்படின்னா 60 காயின்ஸ் ஆர் தேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. y by 60 is equal to 1 by 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்பா, y equal to 60 by 3. ஸோ y is equal to 20. மொத்தம் எத்தனை 5 rupees காயின் இருக்குது, 20 காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சரில் எப்படி எழுதுனா there are 62 rupees coin and 25 rupees coin in Akshaya's purse. ஸோ அக்ஷயாவோட பர்ஸில் என்னெல்லாம் இருக்குது,
62 rupees காயின் இருக்குது, 25 rupees காயின் இருக்குது. ஓகே, now we'll go to the third sum. தேர்ட் சம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த கான்செப்டில் உள்ளது தான். அதாவது பைப் அண்ட் சிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. ஓகே, ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. ஒரு வாட்டர் டேங்க்கு 2 பைப்போட கனெக்ஷன் உள்ளே போகுது. ஸோ அந்த வாட்டர் டேங்க்கில் தண்ணி நிரப்புறதுக்கு there are 2 pipes. One is smaller pipe, one is larger pipe. ஓகே, ஸோ ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணதுக்கு there are 2 pipes. ஸோ அந்த ஸ்மாலர் பைப் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, எவ்வளோ மணி நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னா 18 hours ஃபில் பண்ணுது. சாரி, அப்படி கொடுக்கல. உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்கன்னா, 2 பைப்பும் அட் அ டைம் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா, 2 பைப்பும் உள்ள தண்ணியை நிரப்புச்சுன்னா அந்த டேங்க் நிரம்பதுக்கு 24 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டேங்க் இருக்குது, 2 பைப் இருக்குது, அந்த 2 பைப்பும் அட் அ டைமில் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அந்த வாட்டர் டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா 24 hours. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வருவோம். ஓகே, ஸோ லெட் the smaller pipe fill the tank in x hours. திரும்ப சொல்கிறேன், ஸ்மாலர் பைப்பை மட்டும் டேங்க் ஃபில்லப் பண்ணிச்சுன்னா x hours ஆகும். எனக்கு நமக்கு டைம் தெரியாது. ஸோ x hours. அதே மாதிரி let the larger pipe fill the tank in y hours. Okay, so smaller pipe fill up பண்ணதுக்கு x hours, larger pipe fill up பண்ணதுக்கு y hours. Okay, so 1 hourல smaller pipe எவ்வளவு fill up பண்ணும் பாருங்க. ஒரு பைப் 5 hours தண்ணியை நிரப்புது. 5 hours தண்ணியை நிரப்புதுன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபில்லப் பண்ணும் அப்படின்னு பாருங்க. 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபில்லப் பண்ணும், 1/5 ஃபில்லப் பண்ணும். உங்களுக்கு நல்லா ஞாபகம், நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. வாட்டர் பாட்டிலில் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க. அந்த தண்ணியை ஊற்றி நிரப்புறதுக்கு இஃப் யூ ஆர் டேக்கிங் ½ an hour, ஒரு ஃபுல் பாட்டிலை நிரப்புறதுக்கு யூ ஆர் டேக்கிங் 30 minutes. அப்போது 15 minutesல நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க, 15 minutesல எவ்வளோ பண்ணுவீங்க, பாதி ஃபில்லப் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த கான்செப்ட் தான் இது. 1 hourல ஸ்மாலர் பைப் எவ்வளோ ஃபில்லப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/x. அதே மாதிரி 1 hourல லார்ஜர் பைப் எவ்வளோ ஃபில்லப் பண்ணணும்னா 1/y. லார்ஜர் பார்ட் எவ்வளோ ஃபில்லப் பண்ணால் 1/y. இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துட்டாங்கன்னா 24 hours பைப் வந்து ஃபில்லப் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. சார், டேங்க் வந்து ஃபில்லப் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 hourல எவ்வளோ ஃபில்லப் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 24 hours ஃபில்லப் ஆகும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 1/24 hours எவ்வளோ ஃபில்லப் பண்ணோம்னா, அப்போ இது எவ்வளோ ஃபில்லப் பண்ணோம் 1/x, இது எவ்வளோ ஃபில்லப் பண்ணும் 1/y. ஸோ 1 hour 24 hours 1 hour அப்படின்னு எடுத்துருக்கோம். 1 hourல எவ்வளோ ஃபில்லப் ஆகும்னா 1/x + 1/y. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த பைப் ஆஃப் லார்ஜர் டயமீட்டர்னா பெரிய பைப் வந்து 8 hours யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ ஹவர்ஸ், 8 hours. ஸோ லார்ஜர் பைப் 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபில்லப் பண்ணோம் 1/y. அப்போ 8 hours எவ்வளோ ஃபில்லப் பண்ணால் 8 × 1/y. 8 × 1/y. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பைப் ஆஃப் ஸ்மாலர் டயமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் 18 hours. 18 hours யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸ், 18 hours. ஸோ 18 × 1/y. எவ்வளோ ஃபில்லப் பண்ணுறோம் பாருங்கள். ஒன்லி half ஆஃப் த பூல் இஸ் ஃபில்டு. எவ்வளோ தான் ஃபில் ஆகிருக்கு, half தான் ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் 8 hours லார்ஜர் பைப் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 18 hours ஸ்மாலர் பைப் இஸ் எக்ஸ் இல்லை, ஸ்மாலர் பைப் யூஸ் பண்ணியும் நமக்கு எவ்வளோ தான் ஃபில் ஆகிருக்குன்னா half தான் ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ halfங்கும் போது ஈக்குவல் டு 1/2. See here 8 into, ஸோ இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சமூக சொன்னேன்.
டினாமினேட்டரில் வந்து வேரியபிள் வந்துச்சுன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், சப்ஸ்டியூஷன். ஸோ ஐ எம் கோயிங் டு அசியூம் 1/x as a, 1/y as b. 1/x as a, 1/y as b. அப்போ இது என்னவாயிரும், a plus b equal to 1/24 equal to 1/24. இது என்னவா மாறிடும், 8a plus 18b equal to 1/2. சாரி இது 1/y இல்லைப்பா, 8b plus 18a equal to 1/2. 1/x தான் a. ஓகே, இப்போ நம்ம இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணுவோம். இதை எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம், a plus b இந்த 1/24 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -1/24 equal to 0. அடுத்து இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஏவை எழுதுகிறேன், 18a plus 8b இந்த 1/2 எங்கே கொண்டு வந்தோம்னா -1/2 equal to 0. நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டுட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். எந்த மெத்தட் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஹவு டு சால்வ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே எதோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எதோட கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம், எக்ஸோடய எழுதுவோம், சாரி ஒய்யோடது எழுதுவோம். ஒய்ங்கிறது என்னது இங்கே ஆக்சுவலாக பி. ஸோ பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, ஸோ பாருங்கள் a b 1, பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 1. சி பியோட கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்து கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது -1/24. அடுத்து ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 1, பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. தென் அதே மாதிரி கீழே பாருங்கள், பியோட கோஎஃபிஷியன்ட் 8 -1/2, then 18, then 8. ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். a டிவைடட் பை -1/2, தென் மைனஸ் போட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்துடும், ஸோ +4 போட்டுறேன். 8 into 1/24. See here, 8 into 1/24 எத்தனை டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். ஸோ 1/3 equal to b by 1/24 into 18. 1/24 minus 1/24 into 18. 6 ஆல் டிவைட் ஆகும் பாருங்கள். இது 3 டைம்ஸ் போகும், இது 4 டைம்ஸ் போகும். ஸோ நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், -3/4 minus -1/2 into 1. So it will become +1/2 equal to 1 divided by 8 minus 18. 8 minus 18. So இதை எப்படி பண்ணலாம், a divided by LCM என்னது 3க்கும் 2க்கும் 6 divided by cross multiply பண்ணால் -3 plus 2 -3 plus 2 is equal to b divided by LCM வந்து 4 -3 plus 2 equal to 1/-10. ஸோ அப்போ இது என்னவா மாறும்னு பாருங்கள், a by -1/6, a by -1/6. அப்போ இந்த 6 எங்கே போயிருந்தா நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ நான் அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், -6a அவ்வளோதான். எப்படி எழுத போகிறேன், இதை -6a எழுதுறேன். ஏன்னு பாருங்கள், -1/6. ஸோ 6 நியூமரேட்டர் போயிருந்தா 6a ஆயிரும். டினாமினேட்டர் 1 தான் இருக்குது, அதனால் அது எழுதலை, -6a. இங்கே பாருங்கள் -3 plus 2, ஸோ -1 ஆகும். இந்த 4 மேலே வந்துடும். ஸோ -4b equal to 1/-10. 1/-10. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எதை குரூப் பண்ணணும், இதை ரெண்டையும் குரூப் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், -6a is equal to -1/10. ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், இந்த 6 கீழே போயிடுச்சுன்னா என்ன வரும், 1/60. மைனஸ் போயிடும். ஸோ ஏவோட வேல்யூ 1/60. அதே மாதிரி பியோட வேல்யூ கண்டுபிடிங்க பார்ப்போம். -4b equal to -1/10. ஸோ பியோட வேல்யூ என்ன வந்துடும், 1/40. 1/40. ஸோ இதில் இருந்து கண்டுபிடிங்க, ஏவும் பியும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன தேவை, எக்ஸும் ஒய்யும் தான் தேவை. ஸோ ஃப்ரம் திஸ் x is equal to என்னது, 1/a, அதாவது reciprocal of a, that is equal to 60. சேமே இங்கே இருந்து y is equal to 1/b, that is equal to 40. பாருங்க,
என்ன சொல்கிறோம், ஸ்மாலர் பைப் மட்டும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 60 ஹவர்ஸில் ஃபில்லப் ஆகும். ஸ்மாலர் பைப் மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா 60 ஹவர்ஸ், லார்ஜர் பைப் மட்டும்னா 40 ஹவர்ஸ். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஈச் பைப் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும், ஸ்மாலர் பைப் வில் ஃபில் த டேங்க் இன் 60 hours, larger pipe will fill the tank in 40 hours. So this is the answer for this question. So in today's concept we have seen the cross multiplication method. So only thing we have to do is we have to bring it to the standard form, that is ax1 plus by plus c equal to 0, then a2x plus b2y plus c2 equal to 0 we can find the answer. In the next video we will see about consistency. நம்ம முதல்ல எடுத்தோன்னு பார்த்தோம்ல எதெல்லாம் கன்சிஸ்டன்ட் எதெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட்ங்கிறது இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். I hope you understand today's topic. Thank you for watching this video. Thank you.